Good morning, Pa. Good morning, good morning. ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு 2 minutes பார்க்க. சரி, ஓகேப்பா. இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, வெரி குட் மார்னிங் டு ஆல். ஓகே, உங்களுக்கு ஆர்ஆர்பி அட்மிட் கார்டெலாம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, எக்ஸாம் இன்னைக்கு 22ங்களா? எஸ் சார். 22 செவ்வாய்க்கிழமை எக்ஸாம் வச்சுருக்காங்க. எஸ் சார். பிபிடி 1 கூட ஜாயின் பண்ணாங்க. ஆஹா, ஓகே ஓகே ஓகே, சரி, ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். கொஞ்சம் இருக்கிற இந்த ஒரு ஷார்ட் டைமில் புதுசாக எதுவும் படித்து பழசாக படித்ததை கெடுத்துக்கங்க. படித்ததே ரிவைஸ் பண்ணுங்கள். பழைய கொஷின் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணுங்கள். அதை மட்டும் பண்ணுங்கள். புதுசாக எதுவுமே படிக்காதீங்க. என்னை கேட்டால் பொறுமையாக உட்காந்து பழசை மட்டுமே ரிவைஸ் பண்ணுங்கள். பழைய கொஷின் பேப்பர் மட்டுமே இது பண்ணுங்கள். ஓகே, ஸோ தட் இஸ் த பெஸ்ட் திங் டு டூ இந்த லாஸ்ட் இந்த ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ் டேஸில். சாரி, ஓகே. ஸோ அதனால் பழைய கொஷின் பேப்பர் அந்த மாதிரி அதை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். போதும், புதுசாக ஒன்றும் படிக்காதீங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி டாபிக் இந்த என்விரான்மெண்டல் சயின்ஸ். ஓகே, சரி, இது ஜென்ரல் டாபிக் தான். என்விரான்மெண்டல் சயின்ஸ் நம்ம ஸ்கூல்ல இருந்து எல்லாமே படித்த டாபிக் தான். ஓகே, இது ஜென்ரல் டாபிக். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்கோசிஸ்டம். ஸோ எக்கோசிஸ்டம் அப்படின்னா என்னென்னா எ காம்ப்ளெக்ஸ் ஆஃப் அ கம்யூனிட்டி. ஓகே, எ காம்ப்ளெக்ஸ் ஆஃப் அ கம்யூனிட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட் ஃபங்க்ஷனிங் எஸ் எ எக்கலாஜிக்கல் யூனிட். அதாவது காம்ப்ளெக்ஸ் ஆஃப் அ கம்யூனிட்டின்னா ஒரு கூட்டா, சரிங்களா, ஒரு கூட்டாக ஒரு ஆர்கானிசம்ஸ் எல்லாமே, சரிங்களா, மனுஷங்கள்லேருந்து மிருகங்கள்லேருந்து பூச்சி செடி கொடி எல்லாமே. ஸோ காம்ப்ளெக்ஸ் ஆஃப் அ கம்யூனிட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ். ஓகேங்களா, எல்லாமே ஒரு கம்யூனிட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ்னால் எல்லாமே நம்மளும் ஒரு ஆர்கானிசம் தான், சரிங்களா. மேன், அனிமல்ஸு, வைல்ட் அனிமல்ஸ், இந்த பெட் எல்லாமே. ஓகே, அந்த ஆர்கானிசம்ஸ் அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட், அதை சுற்றி உள்ள அந்த சுற்றுச்சூழல், சரிங்களா, அதை சுற்றி இந்த நம்ம இப்போ சுற்றி இருக்க இந்த சுற்றுச்சூழல், சரிங்களா, மரம் செடி கொடி, சரிங்களா, தண்ணி ஏரி
ஸோ எல்லாமே. ஸோ அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட் ஃபங்க்ஷனிங் ஆஸ் எ எக்கலாஜிக்கல் யூனிட். ஓகேங்களா, ஒரு எக்கலாஜிக்கல் யூனிட்டா, எக்காலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ எக்காலஜி அப்படின்னா என்னன்னா வந்துட்டு அது சயின்ஸ்ல ஒரு பிரான்ச்சு. எதை டீல் பண்ணுது, அந்த இது எதை டீல் பண்ணுது அப்படின்னா வந்துட்டு இட் டீல்ஸ் வித் த இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கானிசம்ஸ் அண்ட் தர் என்விரான்மெண்ட். ஒரு ஆர்கானிசம் இருக்கு, மனுஷன் இருக்கான்னா மனுஷனோட சுற்றுச்சூழலை பத்தி ஓகேங்களா சொல்றது. இப்ப மீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீனோட சுற்றுச்சூழல் வந்துட்டு என்னது, கடல் இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஆறு. ஸோ அந்த மாதிரி ஒரு தண்ணி சம்பந்தப்பட்ட, ஸோ அதோட சுற்றுச்சூழல் வந்துட்டு அது. அப்போ ஒரு சிங்கம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சிங்கம் வந்துட்டு காடு, அந்த இது வந்துட்டு அதோட சுற்றுச்சூழல். ஓகேங்களா, ஸோ இதை பத்தி படிக்கிறது தான் வந்துட்டு எக்காலஜி. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கூட்டா, சரிங்களா, ஒரு கூட்டா வந்துட்டு ஒரு ஆர்கானிசம்ஸ் பிளஸ் அதோட என்விரான்மெண்டல் ஃபங்க்ஷனிங்கை பத்தி வந்துட்டு படிக்கிறது தான் வந்துட்டு நம்ம எக்கோசிஸ்டம் அப்படின்னு வந்துட்டு சொல்றோம். ஓகேங்களா, இந்த எக்கோசிஸ்டம் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு யாரு காயின் பண்ணா அப்படின்னா வந்துட்டு 1935ல. ஓகேங்களா, ஏஜி டான்ஸ்லி இவர் தான் வந்துட்டு இந்த எக்கோசிஸ்டம் அப்படிங்கிற வேர்டை காயின் பண்ணார். எக்கோசிஸ்டம்ங்கிற வேர்டை வந்துட்டு அவர் தான் வந்துட்டு காயின் பண்றார். ஓகே, ஏஜி டான்ஸ்லி. ஸோ இந்த எக்கோசிஸ்டம்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம்னா ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம். ஸோ காடு. அடுத்தது வந்துட்டு கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம், புல்வெளிகள் அந்த இது. ஓகேங்களா, கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம். டெசர்ட் எக்கோசிஸ்டம். அக்வாட்டிக், ஸோ கடல் வாழ் உயிரினங்கள், அந்த அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம். ஸோ தென் கோஸ்டல் எக்கோசிஸ்டம், அதாவது கடல் ஓரமா, சரிங்களா, அதை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்வியல், அதை தான் வந்துட்டு கோஸ்டல் எக்கோசிஸ்டம் அப்படின்னு வந்துட்டு சொல்றோம். ஸோ இதில் ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஃபாரஸ்ட்னா காடு. ஓகேங்களா, ஒரு டென்ஸ் திக் பிளான்ட்ஸ், ட்ரீஸ் வித் அனிமல்ஸ், இதுதான் வந்துட்டு ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம். ஸோ இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்தியாவில் 23% வந்துட்டு ஃபாரஸ்ட் காடுகள் வந்துட்டு இருக்கு. 23% வந்துட்டு இந்தியாவில் இந்த ஃபாரஸ்ட் கவர் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்தியாவில் மெயினாக வந்து நிறைய ஃபாரஸ்ட் வந்துட்டு இந்தியாவில் இருக்கு, சரிங்களா. நிறைய ஃபாரஸ்ட் வந்துட்டு இந்தியாவில் இருக்கு. மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய ஃபாரஸ்ட் வந்துட்டு 2. ஓகேங்களா, என்னென்ன அப்படின்னா வந்துட்டு டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். இது 2 தான் வந்துட்டு இந்தியாவில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான வந்துட்டு காடுகள். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு ஹை ரெயின்ஃபால் இருக்கும். ஹை ரெயின்ஃபால் ஏரியா வந்துட்டு டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னா என்னன்னா வந்துட்டு எந்தெந்த ட்ரீஸ் அதோட லீவ்ஸ் வந்துட்டு ஆட்டம்ல வந்துட்டு விழுந்துரும், இலையுதிர் காலம்ல வந்துட்டு விழுந்துரும். ஸோ அந்த மாதிரி இது வந்துட்டு டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்றோம். ஓகேங்களா, ஸோ அடுத்தது வந்துட்டு கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம். ஸோ கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம்னா இது புல்வெளிகள், சரிங்களா. புல்வெளிகள் வந்துட்டு நமக்கு
நிறைய இதில் வந்துட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கும், வெஸ்டர்ன் காட்ஸில் புல்வெளிகள் இருக்கும். தென் ஹிமாலயன் ரீஜியன்ஸில் வந்துட்டு புல்வெளிகள் இருக்கும். ஓகேங்களா. ஸோ மெயினாக இந்த புல்வெளிகளில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 2 ஸ்பீசிஸ் இருக்கும். ஒன்று ஷார்ட்டர் ஸ்பீசிஸ், இன்னொன்று கொஞ்சம் டாலர் ஸ்பீசிஸாக இருக்கும். எது அந்த புல்லு சொல்கிறேன். ஓகேங்களா. புல் வந்துட்டு ஷார்ட்டராக இருக்கும், இன்னொன்று வந்துட்டு இதாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஷார்ட்டருக்கு பேர் வந்துட்டு ஸ்டீப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்துட்டு சவன்னாஸ். ஓகே, சவன்னா NHAS இல்லைன்னா NAS அப்படின்னு ஒரு ஷார்ட்டர் ஸ்பீசிஸ் வந்துட்டு ஸ்டீப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது சவன்னாஸ். ஓகே. ஸோ அடுத்தது வந்துட்டு டெசர்ட் எக்கோசிஸ்டம். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா. நோட்ஸ் வந்துட்டு ஷார்ட் நோட்ஸாக எடுத்துங்க. ஓகே. டெசர்ட் எக்கோசிஸ்டம்னா வந்துட்டு நோ ட்ரீஸ், நோ ரெயின்ஃபால். நோ ரெயின்ஃபால்னா ரொம்ப லெஸ் ரெயின்ஃபால், ஃபுல்லாக வந்துட்டு சாண்டியாக வந்துட்டு இருக்கும். ஓகே, அதுதான் வந்துட்டு டெசர்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ வாட்டர்லெஸ், ட்ரீலெஸ், லார்ஜ் லேண்ட் கவர்டு வித் சாண்ட். ஓகே. ஸோ எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர். ஸோ இங்கே ரெயின்ஃபால் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு லெஸ் தென் 25 சென்டிமீட்டர் பெர் இயர். 25 சென்டிமீட்டருக்கு கம்மியாக தான் இருக்கும் ரெயின்ஃபால். ஓகே, டெசர்ட் எக்கோசிஸ்டமில். ஸோ இந்தியாவில் உள்ள பெரிய டெசர்ட் எதுப்பா? முக்கியமான டெசர்ட் எது இந்தியாவில்? தார். ஓகே. ஸோ ஹாட்டஸ்ட் டெசர்ட் இன் இந்தியாவில் தான். ஓகேங்களா. இந்தியாவில் வந்துட்டு தார் டெசர்ட். ஸோ தார் டெசர்ட் வந்துட்டு ராஜஸ்தானில் இருக்கு. ஓகே, ஹாட்டஸ்ட் டெசர்ட். அதே வந்துட்டு கோல்டு டைப் டெசர்ட் எது அப்படின்னா வந்துட்டு, ஸோ அது வந்துட்டு லடாக். ஓகேங்களா. லடாக்ல வந்துட்டு இருக்கு. ஓகே, இன் லடாக்ல வந்துட்டு இருக்கு கோல்டு டைப் ஆஃப் டெசர்ட். ஸோ அடுத்தது அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம். ஸோ அக்வாட்டிக் எக்கோசிஸ்டமில் வந்துட்டு 2 டைப் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா. ஒன்று வந்துட்டு மெரைன், இன்னொன்று வந்துட்டு ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ இருக்கிற எக்கோசிஸ்டம்லேயே பெருசு, லார்ஜ் அண்ட் ஸ்டேபிள் ஒன்று எது அப்படின்னா வந்துட்டு மெரைன் எக்கோசிஸ்டம். அதாவது இதை எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு சால்ட் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி. ஸோ மெரைன் எக்கோசிஸ்டம்னா கடல். ஸோ இது வந்துட்டு ஃப்ரெஷ் வாட்டர். ஓகேங்களா. இதில் வந்துட்டு சால்ட் வந்துட்டு கம்மியாக இருக்குது, இல்லைன்னா நோ சால்ட் கண்டென்ட். ஓகே. மீதி எல்லா எக்கோசிஸ்டமுமே வந்துட்டு நிறைய வந்துட்டு பாதிப்புகளுக்கு, மனுஷனால நிறைய பாதிப்புகளுக்கு வந்துட்டு உண்டாயிருக்கு. சரிங்களா. அதில் பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு கம்மியான பாதிப்பு இந்த மெரைன் இதுக்கு தான். ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப பெருசு, ரொம்ப வந்துட்டு பெருசு மெரைன் எக்கோசிஸ்டம். அதை கம்பேர் பண்ணும்போது அந்த பாதிப்பு வந்துட்டு கம்மி. அவங்க கடலில் குப்பையை கொட்டுறாங்க, எல்லாம் வேஸ்ட்டை டம்ப் பண்ணுறாங்க. ஸோ மீனெல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய வலை போட்டு பிடிங்க. எல்லாமே நீங்கள் எவ்வளோ இது பண்ணாலுமே வந்துட்டு அந்த கடலில் அந்த மெரைன் எக்கோசிஸ்டத்தை வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி ஃபுல்லாக வந்துட்டு அதை ஆக்குபை பண்ணதாக வந்துட்டு இது வரைக்கும் யாருமே இது பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ ஈவன் நாசா வந்துட்டு, இப்போ நாசா நம்ம இருக்கோம்ல, நாசா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு கடலுக்கு அடியில் என்ன இருக்கு அதை பார்க்கணும் அப்படின்ட்டு தான் வந்துட்டு நாசா வந்துட்டு டெவலப் ஆனாங்க. ஓகேங்களா. பட் அவங்களால வந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்துட்டு அவங்களால வந்துட்டு அதை அனலைஸ் பண்ண முடியல.
ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க ஃபுல்லாக வந்துட்டு இந்த ஃபீல்டுக்கு போனாங்க. ஓகேங்களா, இந்த ஸ்பேஸ் ஃபீல்டுக்கு போனாங்க. இந்த ஃப்ரெஷ் வாட்டரையும் வந்துட்டு ரெண்டா வந்துட்டு பிரிப்பாங்க. ஓகேங்களா, லென்டிக் லோடிக் அப்படின்ட்டு. சரிங்களா, லென்டிக் அண்ட் லோடிக் அப்படின்னு வந்துட்டு லென்டிக் எக்கோசிஸ்டம் அப்படின்னு. ஸோ ஒன்றும் இல்லை, லென்டிக்னா வந்துட்டு ஸ்டாண்டிங் வாட்டர், ஒரு குட்டையில தண்ணி இருக்கும்ல, குளம் குட்டைகள் அதெல்லாம் வந்துட்டு ஸ்டாண்டிங். ஸோ லூட்டிங் அப்படின்னா வந்துட்டு மூவிங் வாட்டர். ஸோ ஒரு ஆறுல வந்துட்டு தண்ணி இருக்கிறது, அதெல்லாம் மூவ் ஆகிட்டே இருக்கும்ல, அது மூவிங் வாட்டர். அவ்வளோதான். இந்த மாதிரி ரெண்டா வந்துட்டு பிரிப்பாங்க. ஓகேங்களா, ஒரு ஸ்ட்ரீம்ஸ், ரிவர்ஸ், ஸ்ப்ரிங்ஸ் அதெல்லாம் வந்துட்டு லூட்டிக் எக்கோசிஸ்டம். ஸோ அடுத்தது கோஸ்டல். கோஸ்டல் எக்கோசிஸ்டம் அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் இந்த எப்படி சொல்றது, செலைன் அண்ட் ஃப்ரெஷ். செலைன் அப்படின்னா சால்ட், செலைன் அண்ட் ஃப்ரெஷ் இது கம்பைன் பண்ணாதான் வந்துட்டு கோஸ்டல் எக்கோசிஸ்டம். ஓகேங்களா, செலைன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் கம்பைன் ஆனது தான் வந்துட்டு கோஸ்டல் எக்கோசிஸ்டம். இது ஃபுல்லா வந்துட்டு இந்த கோஸ்டல் லைன்ஸ், ஸோ கடற்கரையை ஒட்டி ஒரு வாழ்வியல் இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு கோஸ்டல் எக்கோசிஸ்டம். ஓகேங்களா, அதுதான் வந்துட்டு கோஸ்டல் எக்கோசிஸ்டம். ஓகே, இது மாதிரியும் பிரிப்பாங்க. வேற எந்த மாதிரி வந்துட்டு எக்கோசிஸ்டம் பிரிப்பாங்க அப்படின்னா வந்துட்டு, எக்கோசிஸ்டம் வந்துட்டு இப்போ நம்ம பிரிச்சது ஒரு மாதிரி நேச்சர் பேஸ் பண்ணி வந்துட்டு பிரிப்பாங்க. ஓகேங்களா, நேச்சர் பேஸ் பண்ணி வந்துட்டு எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா வந்துட்டு நேச்சுரல், மேன்மேடு, அதாவது ஆர்டிஃபிஷியல். இந்த நேச்சுரல்ல வந்துட்டு ரெண்டா பிரிப்பாங்க. எப்படின்னா வந்துட்டு டெரஸ்ட்ரியல், அக்வாட்டிக். ஸோ இந்த அக்வாட்டிக்கை திருப்பி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மெரைன், ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ இந்த ஃப்ரெஷ் வாட்டரை நம்ம இப்போ பார்த்த மாதிரி லென்டிக், லூட்டிக் அப்படின்னு வந்துட்டு பிரிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த நேச்சுரல் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம இப்போ பார்த்தோம்ல, இந்த ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட், டெசர்ட் இது எல்லாமே வந்துட்டு இந்த டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம் இதில் வந்துட்டு கம்பைன் ஆயிடும். ஓகேங்களா, நிலத்தில் இருக்கிறது பூரா வந்துட்டு இந்த டெரஸ்ட்ரியல் இதில் வந்துட்டு கம்பைன் ஆயிடும். ஓகேங்களா, இப்போ இந்த மேன்மேட் எக்கோசிஸ்டம் அதெல்லாம் எது அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு மேன்மேட் வந்துட்டு ஒரு அக்வாரியம் ஏதாவது தனியா பெருசா வைக்கிறாங்க அப்படின்னா அது. ஓகேங்களா, தனியா வந்துட்டு மனுஷனால் உண்டாக்க போடுறது, இப்போ மீன் பண்ணை, இறால் பண்ணை, இதெல்லாம் வந்துட்டு அக்வாரியம்னா அந்த இதுதான் வரும், நம்ம வீட்டில் வைக்கிறது இல்லை. ஸோ அதெல்லாம் வந்துட்டு மேன்மேட் எக்கோசிஸ்டம். அதுக்கப்புறம் இப்போ கிராப் ஃபீல்ட்ஸ்லாம், வயல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே நம்மளால் ஆனது தான். ஓகேங்களா, ஏன்னா இப்போ கிராப் அப்படின்னா வந்துட்டு அது பாட்டுக்கு எது வேணாலும் வளரும். இப்போ நம்ம வந்துட்டு அதை கரெக்டாக ஒரு இது பண்ணி இங்கே நெல், இங்கே வந்துட்டு கரும்பு, இதுல வந்துட்டு கடலை அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு போறோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு மேன்மேட் எக்கோசிஸ்டம்ல வந்துட்டு வரும். ஓகேங்களா, மேன்மேட் எக்கோசிஸ்டம்ல வந்துட்டு வந்துடும். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு மாதிரி பிரிக்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்கோசிஸ்டம். எழுதிட்டு இருக்கீங்கல்ல,
நான் பாட்டுக்கு சொல்லிட்டு மாத்திட்டு போறேன். எழுதிட்டு இருக்கீங்கல்ல? ஓகே ஓகே. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்கோசிஸ்டம் அப்படின்னா வந்துட்டு எப்படி பிரிப்பாங்கன்னா, இப்போ எக்கோசிஸ்டம் இருக்குன்னா இதை ரெண்டா பிரிப்பாங்க. ஓகேங்களா? எக்கோசிஸ்டத்தை வந்துட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க. என்னன்னா வந்துட்டு ஒன்று பயோட்டிக், இன்னொன்று வந்துட்டு ஏபயோட்டிக். பயோட்டிக், ஏபயோட்டிக். ஸோ பயோட்டிக்ல வந்துட்டு பிளான்ஸ் அனிமல்ஸ் வந்துட்டு வந்துடும். ஓகேங்களா? பிளான்ஸ் அனிமல்ஸ் வந்துட்டு வந்துடும். ஸோ ஏபயோட்டிக்ல என்ன வரும் அப்படின்னா வந்துட்டு ஏபயோட்டிக்கே ஒரு மூணா பிரிக்கிறாங்க. என்னன்னா வந்துட்டு பிசிக்கல், ஆர்கானிக், இன்ஆர்கானிக். ஓகேங்களா? இன்ஆர்கானிக். ஸோ ஃபிசிக்கலில் என்னென்ன வரும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைட்டு, டெம்பரேச்சர், ரெயின்ஃபால். ஓகேங்களா? ரெயின்ஃபால், வேற ப்ரெஷர், இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ். ஒரு எக்கோசிஸ்டமில் வந்துட்டு ஃபிசிக்கலில் வந்துட்டு இருக்கிறது. ஸோ ஆர்கானிக் அப்படின்னா வந்துட்டு இது எது வரும் அப்படின்னா வந்துட்டு எப்படி சொல்கிறது, இந்த ஃபுட் ஐட்டம், இதில் வர மாதிரி ப்ரோட்டீனு, ஃபேட்டு, கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆர்கானிக்கில் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஆர்கானிக்கில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இன்ஆர்கானிக்னா வந்துட்டு உங்களுக்கு ஆக்சிஜன், நைட்ரஜன், ஸோ இந்த மாதிரி கேஸஸ் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இன்ஆர்கானிக்கில் வந்துட்டு வந்துடும். CO2. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இன்ஆர்கானிக் இதில் சிஸ்டமில் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் போலாங்களா? ஸோ இந்த பயோட்டிக், இந்த பயோட்டிக் காம்பனன்ட்ஸில் இதில் வந்துட்டு ஒரு 3 இதாக வந்துட்டு பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பயோட்டிக் காம்பனன்ட்ஸை ஒரு 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், டீகம்போசர்ஸ். ஓகேங்களா? ப்ரொடியூசர்ஸ், இது கன்சியூமர்ஸ், டீகம்போசர்ஸ். ஸோ ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னா வந்துட்டு கேன் ப்ரிப்பேர் தர் ஓன் ஃபுட். ஸோ இதெல்லாம் பிளான்ஸு எல்லாமே வந்துட்டு ப்ரொடியூசர்ஸில் வந்துட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ கன்சியூமர்ஸ் அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தே ஈட் பிளான்ஸ். இந்த பிளான்ஸை இது பண்ணுவாங்க அண்ட் அனிமல்ஸையும் வந்துட்டு சாப்பிட்றது. அந்த இதெல்லாம் வந்துட்டு கன்சியூமர்ஸ் அப்படின்னு வந்துட்டோம். ஸோ இது டீகம்போசர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், தே கெட் தேர் ஃபுட் ஃப்ரம் disintegrated plants or animals. Disintegrated plants and animals, அது அழுகிய நிலையில் இருக்கிறத டீகம்போஸ் பண்ணி சாப்பிட்றது தான் வந்துட்டு டீகம்போசஸ். அதாவது பாக்டீரியா, ஃபங்கை அதெல்லாம் வந்துட்டு டீகம்போசஸ்.
இந்த கன்சியூமர்ஸில் கூட நீங்கள் இன்டெப்த்தாக ஒரு 3 இது இருக்கும், அதை கூட கொஞ்சமாக எழுதிங்க தனியாக. கன்சியூமர்ஸில் வந்துட்டு ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அப்படின்னு இருக்கும். ப்ரைமரி, செகண்டரி, டெரிஷரி அப்படின்னு இதுலேயும் வந்துட்டு 3 இது இருக்கும். ஓகேங்களா, ஜென்ரலாக எழுதிங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம். ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டமில் தான் வந்துட்டு ஃபுட் செயின், ஃபுட் வெப்பு, வேறு எனர்ஜி ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. எனர்ஜி வந்துட்டு ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு எப்படி ஃப்ளோ ஆகுது, எனர்ஜி ஃப்ளோ, எக்கலாஜிக்கல் பிரமிடு, இதெல்லாம் தான் மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம். ஓகேங்களா, எக்கோசிஸ்டமோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு இதான். ஸோ இதில் ஃபுட் செயின் எடுத்துக்கிறோம். ஃபுட் செயின், ஸோ ஃபுட் செயின் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு இட் இஸ் த சீக்வன்ஸ் ஆஃப் who eats whom in a biological community. கம்யூனிட்டினா என்ன சொல்றது, எக்கோசிஸ்டமாக தான் அப்படி சொல்றது. என்ன பயாலஜிக்கல் எக்கோசிஸ்டம் டு அப்டைன் நியூட்ரிஷன். எது வந்துட்டு எதை சாப்பிடும், த சீக்வன்ஸ் ஆஃப் ஹூ ஈட்ஸ் ஹூம். சரிங்களா, இதுதான் வந்துட்டு இந்த ஃபுட் செயினோட மெயின் இது. எது வந்துட்டு எதை சாப்பிடும், ஸோ எந்த இதை வந்துட்டு எதை சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்றது தான் வந்துட்டு ஃபுட் செயின். ஸோ இதில் வந்துட்டு டிராஃபிக் லெவல்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன, டிராஃபிக் லெவல்ஸ் வந்துட்டு இருக்கும். லெவல்ஸ்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் எது, செகண்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் இந்த ஃபுட் செயின்ல. பிரைமரி ப்ரொடியூசர்ஸ்னா அவங்க தான் வந்துட்டு அந்த சாப்பாடை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்றது, பிரைமரி ப்ரொடியூசர்ஸ். ஓகேங்களா, ஸோ பிரைமரி ப்ரொடியூசர்ஸ்னா ஆர்கானிசம்ஸ் which make their own food, with சன்லைட்டோட ஹெல்ப்போட அதோட ஓன் ஃபுட்டை இது பண்ற வந்துட்டு பிரைமரி ப்ரொடியூசர்ஸ். ஸோ இந்த பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு நிலத்துலையும் இருக்கலாம், இல்லை கடலுக்குள்ளாரையும் வந்துட்டு டீப் சீலையும் வந்துட்டு இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இவங்களுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா autotrophs. Autotrophs means the organisms or plants which make their own food with the help of photosynthesis process and with the help of sunlight. Okay, so they are known as autotrophs.
ஸோ இவங்க வந்துட்டு பிரைமரி ப்ரொடியூசர்ஸ். ஸோ இவங்கள்ட்ட இருந்து யார் கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்துட்டு பிரைமரி கன்சியூமர்ஸ். பிரைமரி கன்சியூமர்ஸ். ஸோ பிரைமரி கன்சியூமர்ஸ் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு ஆர்கானிசம்ஸ் which eats பிரைமரி ப்ரொடியூசர்ஸை வந்துட்டு எது சாப்பிடுது, ஆர்கானிசம்ஸ் which eats பிரைமரி ப்ரொடியூசர்ஸ். ஓகேங்களா? ஸோ அவங்க தான் வந்துட்டு பிரைமரி கன்சியூமர்ஸ். ரைட்டா? ஸோ இவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்துட்டு ஹெட்டிரோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் இன் ஸ்பெசிஃபிக் இன் ஜென்ரல் வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு ஹெர்பிவோர்ஸ். ரைட்டா? ஏன்னா பிரைமரி கன்சியூமர்ஸ் அப்படின்னா பிளான்ஸ் தான் வரும். ஓகேங்களா? பிளான்ஸ் தான் வந்துட்டு தே ப்ரிப்பேர் தர் ஓன் ஃபுட். ஸோ அவங்கள சாப்பிட்றவங்க வந்துட்டு ஸோ ஹெர்பிவோரஸாக தான் வந்துட்டு இருக்கும். ஹெர்பிவோரஸ்னா வந்துட்டு நம்ம மனுஷங்க இதில் சொல்லணும்னா வெஜிடேரியன்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு செகண்டரி கன்சியூமர்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ நான் சொன்ன ஃபுட் செயின். ஸோ ஒருத்தர் இது பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தர் மேலே ஒவ்வொருத்தர் டிபெண்ட் ஆகி, சரிங்களா? ஹூ ஈட்ஸ் ஹோம், அதுதான். ஓகேங்களா? செகண்டரி கன்சியூமர்ஸ் அப்படின்னா வந்துட்டு இல்லை ஆர்கானிசம்ஸ் which eat primary consumers. இவங்கள சாப்பிட்றது, சரிங்களா? இவங்கள சாப்பிட்றது வந்துட்டு செகண்டரி கன்சியூமர்ஸ். ஓகேங்களா? ஸோ இவங்களும் வந்துட்டு ஹெட்டிரோட்ராப்ஸ் தான். ஓகேங்களா? ஏன்னா அவங்க ஃபுட்டை வெளியில இருந்து எடுக்கிறாங்க. தே ஆர் இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு கார்னிவோர்ஸ். ஸோ இல்லை அப்படின்னா வந்துட்டு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அதாவது பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் பிளஸ் பிரைமரி கன்சியூமர்ஸ். இவங்க ரெண்டு பேர்த்தையும் இது பண்றவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா ஆம்னிவோரஸ். ஓகேங்களா? வெறும் பிரைமரி கன்சியூமர்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டா அவங்க கார்னிவோர்ஸ். ஸோ பிரைமரி ப்ரொடியூசர்ஸ்னா யாரு? பிளான்ட்ஸ். அவங்களையும் பிரைமரி கன்சியூமர்ஸையும் எடுத்துக்கவங்க வந்துட்டு ஆம்னிவோர்ஸ். அதாவது அனிமல்ஸ் ஆர் பிளான்ட்ஸ் which eat both plants and animals. ஓகேங்களா? அவங்க தான் ஆம்னிவோர்ஸ். ஸோ இதுக்கு அடுத்ததும் இருக்காங்க. இதுக்கு அடுத்ததும் வந்துட்டு டெரிஷரி கன்சியூமர்ஸ். அடுத்தது வந்துட்டு குவாட்டர்னரி கன்சியூமர்ஸ். டெரிஷரி கன்டினியூஸ் they depend on இல்லைனா they eat secondary consumers. ஸோ குவாட்டர்னரி என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு டெரிஷரி கன்சியூமர்ஸ் இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபுட் செயின் வந்துட்டு எங்க எண்ட் ஆகும், ஒரு ஃபுட் செயின் வந்துட்டு எங்க எண்ட் ஆகும் அப்படின்னா வந்துட்டு இது முக்கியமானது. ஃபுட் செயின் ends when the top predator has no natural enemies. எந்த எனிமீஸும் இல்லாதப்ப வந்துட்டு இந்த ஃபுட் செயின் வந்துட்டு எண்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஹாவ் நோ லிட்டில் எனிமீஸ் ஆர் நேச்சுரல் எனிமீஸ் வந்துட்டு யாரும் இல்லை அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபுட் செயின் வந்துட்டு எண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் பிரைமரி கன்சியூமர்ஸ், பிரைமரி ப்ரொடியூசர்ஸ், பிரைமரி கன்சியூமர்ஸ் அந்த மாதிரி. இப்போ இது சில இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெடாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெடாஸ் அப்படின்னா இந்த புல்வெளி, இந்த ஏரியாலாம் வந்துட்டு மெடாஸ் அப்படின்னா
இந்த மெடோஸ் அப்படிங்கிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ரேட்டு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். நம்ம இங்கே தான் வயல்வெளிகள் இது எல்லாமே வந்துட்டு வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேடி ஒரு கிராப் வந்துட்டு போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு பிரைமரி ப்ரொடியூசர், அதோட உணவை அதுவே தேடிக்கும். ஸோ இந்த பேடியை எது சாப்பிடும் அப்படின்னா வந்துட்டு ரேட். ஓகேங்களா? ரேட் வந்துட்டு சாப்பிடும். ஸோ ரேட் வந்துட்டு பிரைமரி கன்சியூமர். இந்த எலியை எது சாப்பிட வரும் அப்படின்னா வந்துட்டு ஸ்னேக், செகண்டரி கன்சியூமர். ஓகேங்களா? ஸோ இதை எது சாப்பிட வரும் அப்படின்னா வந்துட்டு கைட், அதாவது ஏதாவது இந்த பறவைகள். சரிங்களா? பறவைகள். ஓகேங்களா? இது வந்துட்டு டெரிஷரி கன்சியூமர். ஸோ இது வந்துட்டு இந்த புல்வெளிகளை, அதாவது இந்த மியோடஸ் அதை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ரேட் இது வந்துட்டு ஹெர்பிவோர். இது வந்துட்டு கார்னிவோர்ஸ். ஓகே. ஓகே, இதே வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட். ஒரு ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு கிராஸ் இருக்கும். கிராஸ் மேலே எது ஃபீட் ஆகும் அப்படின்னா வந்துட்டு ரேபிட் வந்துட்டு வரும். ஸோ இந்த ரேபிட் மேலே வந்துட்டு ஒரு உல்ஃப் வந்துட்டு ஃபீட் பண்ணுது. இந்த உல்ஃபை வந்துட்டு எது திங்கும் அப்படின்னா வந்துட்டு ஒரு டைகர். ஓகேங்களா? அதே தான் அங்கே நம்ம பார்த்து அதே தான். கிராஸ் வந்துட்டு பிரைமரி ப்ரொடியூசர், ரேபிட் வந்துட்டு பிரைமரி கன்சியூமர், உல்ஃப் வந்துட்டு செகண்டரி கன்சியூமர், டைகர் வந்துட்டு டெரிஷரி கன்சியூமர். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரியே தான் இங்கே rabbit வந்துட்டு it is a herbivore. ஓகேங்களா? rabbit is a herbivore. இது வந்துட்டு carnivore. இது வந்துட்டு carnivore. ஆம்னிவோரஸ் யாரு அப்படின்னா நம்ம தான் வந்துட்டு ஆம்னிவோரஸ். நம்ம சில பறவைகள் காக்காலாம் வந்துட்டு சொல்லலாம். ஸோ நெல்லும் திங்கு காக்கா பறவைகள்லாம் சில காக்காலாம் எடுத்துட்டோம்னா நெல், நம்ம எது வச்சாலும் நான்வெஜ்ஜும் அந்த இதுவும் வந்துட்டு சாப்பிடும். ஸோ இட் இஸ் அ கார்னிவோர் அந்த மாதிரி. ஸோ இது வந்துட்டு ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். இதே வந்துட்டு ஒரு குளத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ அங்கே இருக்க சின்ன சின்ன செடிகள், அதாவது ஃபைட்டோ பிளாங்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைட்டோ பிளாங்டன் அப்படின்னா வந்துட்டு ஒரு குளத்துல உள்ள செடி விச் ப்ரொடியூசஸ் த ஓன் ஃபுட் வித் த ஹெல்ப் ஆஃப் சன்லைட். ஸோ அதான் வந்துட்டு ஃபைட்டோ பிளாங்டன். ஸோ அதை வந்துட்டு அந்த குளத்துல உள்ள சின்ன சின்ன பூச்சிகள் வந்துட்டு சாப்பிடும். இதை வந்துட்டு வேற ஏதாவது வந்துட்டு ஒரு சின்ன மீன், ஸ்மால் ஃபிஷ். ஓகே, இந்த ஸ்மால் ஃபிஷ்ஷை வந்துட்டு ஏதாவது பிக் ஃபிஷ், இந்த பிக் ஃபிஷ்ஷை கடைசியாக கன்சியூம் பண்ணுறது ஹியூமன்ஸாக வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஹியூமன்ஸாக வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்துட்டு தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம். ஓகேங்களா? ஒவ்வொரு இதுலையும். ஓகே, ஸோ இது முடிஞ்சிச்சு. வேற ஒரே நிமிஷம்.
ஓகே, அடுத்தது வந்துட்டு ஃபுட் வெப். ஸோ ஃபுட் வெப் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஃபுட் செயின் இருக்குல்ல, அந்த ஃபுட் செயின் வந்துட்டு வேற வேற இதுக்கு இன்டர் கனெக்டடா இருக்கும். அப்படியே டைரக்டா வராம ஒரு சைக்கிள் மாதிரி வந்துட்டு இன்டர் கனெக்டடா வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்டர் கனெக்டட் அப்படின்னா சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போ கிராஸ் வந்துட்டு இருக்கு, நம்ம பார்த்தோம். கிராஸை வந்துட்டு ரேபிட் ஃபீட் பண்ணது அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் இந்த ரேபிட்டை வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா உல்ஃப் வந்துட்டு எடுத்துக்குது அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஃபுட் வெப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இப்போ இந்த ரேபிட்டை வந்துட்டு ஒரு சைடு உல்ஃப் சாப்பிடுது, இன்னொரு சைடு இந்த ரேபிட்டை நம்ம ஹியூமன்ஸும் வந்துட்டு ரேபிட்டை வந்துட்டு சாப்பிட்றோம். ஓகேங்களா? இதே ரேபிட்டை வந்துட்டு சாப்பிட்றோம். ஸோ அதே வந்துட்டு இந்த ரேபிட்டை ஒரு பறவை, ஒரு ஈகிள், ஒரு கழுகும் வந்துட்டு சாப்பிடுது. சரிங்களா? ஒரு கழுகும் வந்துட்டு சாப்பிடுது. ஓகேவா? இப்போ இந்த உல்ஃப் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த உல்ஃபோட சின்ன குட்டி இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு ஈகிள் வந்துட்டு சாப்பிடும். ஓகேங்களா? அதை வந்துட்டு ஈகிள் வந்துட்டு சாப்பிடும். ஸோ வேற இப்போ இந்த கிராஸ்ல இருந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன பூச்சி, ஒரு இன்செக்ட் ஏதாவது வந்துட்டு ஒன்று ஃபீட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு இன்செக்ட் ஃபீட் பண்ணுது, ஒரு தட்டா அந்த மாதிரி. இந்த இன்செக்ட் வந்துட்டு அப்படியே பக்கத்தில் ஏதாவது தண்ணி பக்கத்தில் போகுது அப்படின்னா, தண்ணி மேலே ஏதாவது தட்டா நிற்கிதுன்னா இந்த தட்டானை வந்துட்டு ஃபிஷ் வந்துட்டு சாப்பிடும். சரிங்களா? இந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு நம்ம கன்சியூம் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இன்செக்டை வந்துட்டு வேற இது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃப்ராக், ஒரு தவக்கலை வந்துட்டு சாப்பிடும். இந்த தவக்கலையே இந்த ஃபிஷ் வந்துட்டு சாப்பிட வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த ஃபுட் வெப் வந்துட்டு இன்டர் கனெக்டட், அதாவது ஃபுட் செயின் வந்துட்டு இன்டர் கனெக்டடா இப்படி இருக்கு. சரிங்களா? இதுதான் வந்துட்டு ஃபுட் வெப் அப்படின்னு வந்துட்டு சொல்றோம். ஓகேங்களா? இதை தான் வந்துட்டு ஃபுட் வெப் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெட்வொர்க் ஆஃப் ஃபுட் ரிலேஷன்ஷிப்ஸ் through which nutrients and energy are passed from one living organisms to another living organisms. Okay, என்னன்னா வந்துட்டு network of food relationships through which nutrients are passed from one living organism to another. இதான் வந்துட்டு ஃபுட் வெப். ஓகே, இதான் வந்துட்டு ஃபுட் வெப். ஸோ இது வந்துட்டு ஃபுட்டு. வேற வந்துட்டு எக்கலாஜிக்கல் பிரமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கலாஜிக்கல் பிரமிட். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு இது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ட்ராஃபிக்கல் லெவல்ஸ். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் different trophic levels in an ecosystem. Trophic level அப்படின்னா இப்போ பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் அது வந்துட்டு ஒரு டிராஃபிக் லெவல், பிரைமரி கன்சியூமர்ஸ் அது அடுத்த டிராஃபிக் லெவல், இந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு டிராஃபிக் லெவலையும் கிராஃபிக்கலாக வந்துட்டு நம்ம காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ தட் இஸ் நோன் அஸ் எக்கலாஜிக்கல் பிரமிட். இந்த பிரமிட்ல வந்துட்டு என்னென்ன டைப்ஸ் இருக்கு,
எக்கலாஜிக்கல் பிரமிட்ல டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு pyramid of number, ஓகேங்களா. ஸோ pyramid of biomass, அடுத்தது pyramid of energy, pyramid of energy. ஸோ இதில் pyramid of number ஜஸ்ட் தெரிஞ்சுங்க, ஓகேங்களா. பிரமிட்லாம் கூட தேவையில்ல. pyramid of number அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம ஃபுட் செயின் ஃபுட் வெப்ல வந்துட்டு இது வந்து இந்த ஆர்கானிசம் இது மேல ஃபீட் ஆகுது அப்படின்னு தான் வந்துட்டு நமக்கு தெரியும், ஓகேங்களா. இது என்ன சொல்லும் அப்படின்னா அந்த pyramid of number இட் ஷோஸ் the number of organisms at each trophic level. அதாவது சிம்பிளா எப்படி என்ன சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இப்போ முயல் இருக்கு, இத்தனை முயல் இருக்கு, இத்தனை முயல், ஒரு 10 முயலுக்கு வந்துட்டு ஒரு உல்ஃப், ஓகேங்களா. இது வந்துட்டு இது அந்த கணக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த கணக்கு தான். இந்த 10 முயலையும் வந்துட்டு ஒரு இந்த 10 முயலை ஃபீட் பண்ண இது பண்றதுக்கு வந்துட்டு ஒரு உல்ஃப் வந்துட்டு ஃபீட் பண்ணோம் அப்படின்னா அந்த 10 முயல் இந்த மாதிரி இத்தனை பேர்த்துக்கு இத்தனை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இவங்க ஆர்கானிசம்ஸை வந்துட்டு ஒவ்வொரு டிராஃபிக் லெவல்லையும் வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ செடி இருக்கா, இது வந்துட்டு இவ்வளோ முயல்களுக்கு வந்துட்டு பத்தும். ஸோ இவ்வளோ முயல் ஒரு 400 முயல் இருக்கு, அந்த 400 முயல்களுக்கு வந்துட்டு எத்தனை உல்ஃப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 40 உல்ஃப் வந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த 400 முயலையும் வந்துட்டு அதை எடுத்துக்கும். அப்போ 40 உல்ஃபுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டைகர், சரிங்களா, ஒரு 4 டைகர் இருந்துச்சுன்னா இந்த 40 உல்ஃபையும் வந்துட்டு அது சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்துட்டு pyramid of number. எவ்வளோ ஆர்கானிசம்ஸுக்கு எவ்வளோ அப்படின்ட்டு அதை இந்த 4 டைகர் இருந்துச்சுன்னா இந்த 40 உல்ஃபையும் வந்துட்டு அதை அடித்து சாப்பிட்றோம். ஸோ அந்த ஆர்கானிசம்ஸ் எவ்வளோ இதை ஃபீட் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்துட்டு pyramid of number, ஓகேங்களா. ஸோ இந்த pyramid of number இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரு pyramid போட்டு வந்துட்டு ஸோ கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு பிளான்ஸ், இதுக்கு மேலே வந்துட்டு இந்த பிரைமரி கன்சியூமர்ஸ், இங்கே வந்துட்டு அடுத்தது செகண்டரி கன்சியூமர்ஸ் வந்துட்டு வரும். செகண்டரி கன்சியூமர்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ரேபிட், சாரி இது வந்துட்டு பிளான்ஸ், ஓகேங்களா, பிளான்ஸ். ஸோ இது வந்துட்டு ரேபிட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்துட்டு உல்ஃப் வந்துட்டு வரும். ஸோ இதுக்கு மேலே இப்போ ஒரு நம்ம ஒரு இது போட்டு டெரிஷரி, ஓகேங்களா அப்படின்னு போடுவோம். ஸோ டெரிஷரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். அடுத்த செகண்டரி இதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. இப்போ இங்கே நான் சொன்ன மாதிரி 4 டைகர், ஸோ இங்கே வந்துட்டு 40 உல்ஃப், ஸோ இங்கே வந்துட்டு 400 ரேபிட், ஓகேங்களா, 400 ரேபிட். ஸோ இந்த பிளான்ஸ் வந்துட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரமிட் வந்துட்டு நம்ம போடுறது தான் pyramid of numbers. எவ்வளோ அனிமல்ஸுக்கு எவ்வளோ இது ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. So pyramid of biomass. ஸோ pyramid of biomass என்ன அப்படின்னா வந்துட்டு இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு இட் ரெக்கார்ட்ஸ் the total dry organic matter of organisms
at each traffic level in an ecosystem. அதாவது ஒரு ஆர்கானிசம் வந்துட்டு டிகே ஆகுதுல, டிகே ஆகுறதுனால அதுல இருந்து எவ்வளவு ஆர்கானிக் மேட்டர் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த பிரமிட் ஆஃப் பயோமாஸ். ஓகேங்களா, இந்த பிரமிட் ஆஃப் பயோமாஸ் வந்துட்டு அதுதான். ஓகேங்களா, ஸோ இதுலயும் வந்துட்டு பார்த்தோம்னா பிளான்ஸ் வந்துட்டு கீழே இருக்கும். சாரி, ஸோ ஃபுல்லாக அலைஞ்சிருச்சு. ஓகேங்களா, இது பிரமிட் ஆஃப் பயோமாஸ் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா வந்துட்டு, ஸோ இங்கே பிளான்ஸ் ட்ரீஸ் இருக்கும். ஸோ இந்த பிளான்ஸ் ட்ரீஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பிளான்ஸ், ஸோ கிட்டத்தட்ட இது பயோமாஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 90,000 கிலோ கேலரிஸ் வந்துட்டு பர் ஸ்கொயர் மீட்டர் இருக்கும். கேலரிஸ் பர் ஸ்கொயர் மீட்டர். ஓகே, ஸோ இந்த டோட்டலாக வந்துட்டு இந்த பிளான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 90,000 கிலோ கேலரிஸ் பர் ஸ்கொயர் மீட்டர். எதுக்கு அப்படின்னா வந்துட்டு இந்த பிரைமரி கன்சியூமர்ஸ் கன்சியூம் பண்ணுறதுக்கு வந்துட்டு இவ்வளோ கேலரிஸ் வந்துட்டு இருக்கும். இப்போ பிரைமரி கேலரிஸ் பார்த்தோம், இது 90,000 9,000. ஓகேங்களா, 9,000. பிரைமரி கன்சியூமர் பார்த்தோம்னா வந்துட்டு 900 கிலோ கேலரிஸ். ஏன்னா மேலே போக போக வந்துட்டு உங்களுக்கு அனிமலோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு, அதாவது குவான்டிட்டி வந்துட்டு கம்மியாக இப்போ இது வந்துட்டு இங்கே மேலே கன்சியூம் பண்ணதுன்னா அந்த கேலரி கம்மியாகும். இப்போ இது மேலே கன்சியூம் பண்ணும் போது இதோட கேலரிஸ் வந்துட்டு கம்மியாகும். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 90 கேலரிஸ், இங்கே வந்துட்டு 9 கேலரிஸ் அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கிலோ கேலரிஸ் வந்துட்டு வரும். ஓகேங்களா, ஒவ்வொரு இதுலையும் இது ஜஸ்ட் தெரிஞ்சுங்க, இன்டெப்த்தாக வந்துட்டு இதில் போவேன். இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறது தான் வந்துட்டு பயோமாஸ். ஸோ இதே வந்துட்டு பிரமிட் ஆஃப் எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு இந்த மாதிரி டிராஃபிக் லெவல்லையும் வந்துட்டு எவ்வளோ எனர்ஜி வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஓகேங்களா, இட் ஷோஸ் த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி அட் ஈச் டிராஃபிக் லெவல்ஸ். ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி அட் ஈச் டிராஃபிக் லெவல்ஸ். ஸோ இந்த இது வரும்போது தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எனர்ஜி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி எது அப்படின்னா வந்துட்டு சன்லைட் தான். ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளான்ஸுக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி சன்லைட் தான். சரிங்களா, ஒவ்வொரு டிராஃபிக் லெவல்ஸையும் எனர்ஜி வந்துட்டு எவ்வளோ யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு 10% எனர்ஜி ஃபார்முலா அப்படிம்பாங்க. 10% எனர்ஜி ஃபார்முலா. ஒவ்வொரு டிராஃபிக் லெவல்ஸ் போகும்போதும் வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு 10% வந்துட்டு உங்களுக்கு கம்மியாயிட்டே வரும். இப்போ இந்த பிளான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 10,000 ஜூல்ஸ் சன்லைட்டை வந்துட்டு இது அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா, இங்கே இந்த அடுத்த லெவல் போகும்போது பிரைமரி கன்சியூமர்ஸ் போகும்போது வந்துட்டு 1000 ஜூல்ஸ். ஸோ இங்கே போகும்போது 100 ஜூல்ஸ். ஸோ லாஸ்ட்டாக இங்கே செகண்டரி இது போகும்போது வந்துட்டு 10 ஜூல்ஸ். இவ்வளோதான் வந்துட்டு அவங்க சன்லைட்டை வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு பிளான்ஸு, இது வந்துட்டு பிரைமரி கன்சியூமர்ஸ், இது செகண்டரி கன்சியூமர்ஸ், இது டெரிஷியரி கன்சியூமர்ஸ். ஏன் போக போக சன்லைட் கம்மியாகுதுன்னா வந்துட்டு பிளான்ட்டுக்கு தான் நிறைய சன்லைட் தேவை ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. பிரைமரி கன்சியூமர்ஸ்க்கு வந்துட்டு அவ்வளோ சன்லைட் தேவையில்லை, செகண்டரி கன்சியூமர்ஸ்க்கும் தேவையில்லை. ஏன்னா இவங்க டைரெக்டாக இவங்கள தான் மேலே தான் டிபெண்ட் ஆகுறாங்க. டெரிஷரி வந்துட்டு இவங்கள டிபெண்ட் ஆகிறனால சன்லைட் வந்துட்டு அவங்களுக்கு அவ்வளோவா தேவையில்லை. ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு 10% ரூல் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா,
ஓகே, எக்கோசிஸ்டமில் இதுதான் பேசிக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு இப்போ என்ன இந்த எக்கோசிஸ்டம் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். என்விரான்மெண்டல் ரிலேட்டட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு என்னென்ன இருக்கு, ஓகேங்களா? என்விரான்மெண்ட் ரிலேட்டட் ஆர்கனைசேஷன்ஸ் இந்தியாவில், இன் இந்தியா, ஓகேங்களா? இன் இந்தியா. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட், MOEF அப்படிம்பாங்க, MOEF. சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. பொல்யூஷன் பற்றிலாம் நம்ம பார்ப்போம். பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு CPCB, ஓகேங்களா? நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல், இது நியூஸ்லலாம் நிறைய தடவை கேள்விப்பட்டேன். தேசிய பசுமை தீர்ப்பாயம் அப்படிம்பாங்க, NGT. ஸோ பிராய் அப்படிம்பாங்க, அதாவது பயோடெக்னாலஜி ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, பிராய் அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சில முக்கியமான வந்துட்டு ஆர்கனைசேஷன்ஸ் ரிலேட்டட் டு என்விரான்மெண்ட் இன் இந்தியா. ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதுவும் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான், உங்களுக்கு தெரியும். நேஷ்னல் அனிமல் வந்துட்டு டைகர். ஸோ அதோட டெக்னிக்கல் நேம் வந்துட்டு பேந்த்ரா டைக்ரிஸ். ஸோ அடுத்தது பேர்டு வந்துட்டு பீகாக், பாவோக்ரைட்டஸ். ஓகே, இதெல்லாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். ஓகே, நேஷ்னல் ஃப்ரூட் வந்துட்டு நமக்கு மேங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது எல்லாமே இந்த பயோடைவர்சிட்டி அப்படிங்கிற டாபிக்கு கீழே வந்துட்டு வரும். நேஷ்னல் ஃப்ரூட் வந்துட்டு மேங்கோ. ஸோ மேங்கோ வந்துட்டு மேக்னிஃபெரா இண்டிகா.
மேக்னிஃபெரா இண்டிகா. நேஷ்னல் ட்ரீ வந்துட்டு பேனியன் ட்ரீ. பேனியன் ட்ரீ. ஸோ ஃப்ளவர் வந்துட்டு லோட்டஸ். ஃப்ளவர் வந்துட்டு லோட்டஸ். ஸோ இந்தியாவோட ஸ்பெஷல் அனிமல் எது அப்படின்னா வந்துட்டு எலிஃபண்ட்டு. அதே மாதிரி நேஷ்னல் அக்வாட்டிக் வந்துட்டு ஜான்ஜெட்டிக் டால்ஃபின்ஸ். ஜான்ஜெட்டிக் டால்ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஓகே லோட்டஸ். ஸோ இந்தியாவில் மொத்தம் எத்தனை பயோஸ்பியர்ஸ்? ஸோ பயோஸ்பியர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்தியாவில் மொத்தம் 18 பயோஸ்பியர்ஸ் வந்துட்டு இருக்கு. 18 பயோஸ்பியர்ஸ். இந்த அவுட் ஆஃப் 18ல் வந்துட்டு 11 வந்துட்டு யுனெஸ்கோ ரெக்கக்னைஸ்ட். ஓகேங்களா? 11 வந்துட்டு யுனெஸ்கோ ரெக்கக்னைஸ்ட். பயோஸ்பியர்னா வந்துட்டு ஒரு இடத்த வந்துட்டு இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு ஆக்குபை பண்ணியிருக்கிறது தான் வந்துட்டு பயோஸ்பியர் அப்படிமோ. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எது அப்படின்னா வந்துட்டு நீலகிரி. நீல்கிரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீல்கிரிஸ். ஸோ தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா அந்த பார்டரில் வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்துட்டு 2000ல் வந்துட்டு பயோஸ்பியராக வந்துட்டு அறிவிச்சாங்க. ஓகேங்களா? 2000ல். அடுத்தது கல்ஃப் ஆஃப் மன்னார். ஓகே. கல்ஃப் ஆஃப் மன்னாரும் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கு. இது 2001ல். ஓகேங்களா? 2001ல் பயோஸ்பியராக வந்துட்டு அறிவிச்சாங்க. அடுத்தது சுந்தர்பன்ஸ். ஸோ சுந்தர்பன்ஸ் வந்துட்டு வெஸ்ட் பெங்கால். ஓகேங்களா? வெஸ்ட் பெங்காலில் இருக்கு சுந்தர்பன்ஸ். அடுத்தது நந்தாதேவி. நந்தாதேவி வந்துட்டு உத்தரகாண்ட்ல வந்துட்டு இருக்கு. இதுவும் வந்துட்டு 2004. நந்தாதேவி. சிம்லிபால். அடுத்தது சிம்லிபால் வந்துட்டு ஒடிசால இருக்கு. சிம்லிபால் ஒடிசா. இது வந்துட்டு 2008. சிம்லிபால் ஒடிசா. ஓகேங்களா? 2008. பச்மார்கி. ஓகே. பஞ்ச்மார்கி. ஸோ இது வந்துட்டு எம்பி, மத்திய பிரதேஷ். ஓகேங்களா? மத்திய பிரதேஷில் வந்துட்டு இருக்கு. இது 2009. பஞ்ச்மார்கி. நூக்ரா. ஓகேங்களா? நூக்ரா வந்துட்டு மேகாலயா. ஓகேங்களா? மேகாலயாவில் வந்துட்டு இதுவும் 2009. ஸோ அடுத்தது அச்கான்கர் அமர்காந்தக் அப்படின்னு வரும். சரிங்களா? KMAR அமர்காந்தக். ஓகே. ஸோ இது வந்துட்டு சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ் கிட்ட வந்துட்டு இருக்கு இது. ஓகேங்களா? இந்த பயோஸ்பியர். இது 2012. இது ஓகே. அச்கனாக்மர் அமர்கநாத்தக். அடுத்தது நிக்கோபார் ஐலாண்ட். இது கேட்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருஷத்துல வந்துட்டு இதை யுனெஸ்கோ இதாக அறிவிச்சாங்க, பயோஸ்பியரா அறிவிச்சாங்க அப்படின்ட்டு. நிக்கோபார் ஐலாண்ட் அது வந்துட்டு அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். ஸோ அடுத்தது அகத்தியமலை. அகத்தியமலை வந்துட்டு தமிழ்நாடு கேரளா பார்டர். ஓகேங்களா? அகத்தியமலை. ஸோ இது 2016. ஸோ அடுத்தது கஞ்சன்ஜுங்கா.
ஸோ சிக்கிமில் இருக்குது. ஸோ 2018 இது. ஓகேங்களா, 2018. ஸோ இது முக்கியமானது, இதை தெரிஞ்சு வச்சுக்க. இதில் இயர்ஸ் கேட்க வந்துட்டு வாய்ப்புகள் இருக்கு. ஃபஸ்ட்டு பயோஸ்பியர் ரிசர்வ் இன் இந்தியா அப்படின்னு கேட்டால் எதுனா வந்துட்டு நீல்கிரிஸ் தான். சரிங்களா, ஃபஸ்ட்டு பயோஸ்பியர் ரிசர்வ் இன் இந்தியா வந்துட்டு நீல்கிரிஸ் தான். ஸோ இது ரிகார்டிங் சில டேட்டாஸ்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு அனுப்புகிறேன். அது ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தால் டைம் ஆயிரும். ஓகேங்களா, நான் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு அனுப்புகிறேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு முக்கியமான இந்த ஃபேக்ட்ஸ், அது எல்லாமே. ஓகேங்களா, முக்கியமான ஃபேக்ட்ஸ். ஒரே நிமிஷம். பொல்யூஷனை பற்றி ஒரு டாபிக் இது வந்துட்டு ஒரு பிபிடி வந்துட்டு பார்த்துடலாம். ஓகே, இது ஜென்ரலாக இருக்கும் பாருங்க. ஓகே, ஸோ என்விரான்மெண்டல் பொல்யூஷன். ஸோ பொல்யூஷன் அப்படின்னா வந்துட்டு அடிஷன், அதாவது நம்ம வாட்டரோட இந்த ஜென்ரல் குவாலிட்டி, இந்த கன்ஸ்டியூன்ஸ். ஒரு நிமிஷம் இருக்குங்க. ஸோ ஏர், வாட்டர், லேண்ட், அதோட கான்ஸ்டியூன்ஸில் வந்துட்டு ஏதாவது அடிஷன் ஆகுது அப்படின்னா வந்துட்டு அடிஷன் ஆகி அதோட நேச்சுரல் குவாலிட்டியை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா வந்துட்டு அதுதான் வந்துட்டு பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். வாட்டர், ஏர், லேண்ட், அதான் அதோட நேச்சுரல் குவாலிட்டியை வந்துட்டு எதெல்லாம் ஆல்டர் பண்ணுதோ, ஓகேங்களா, தே ஆர் நோன் அஸ் பொல்யூஷன். அதை பண்ணால் வந்துட்டு அதான் வந்துட்டு பொல்யூஷன். ஸோ வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னா வந்துட்டு இல்லீகல், இந்த டம்பிங், இந்த வாட்டரை வந்துட்டு பொல்யூட் பண்ணுறது, இது எல்லாம் தான் வந்துட்டு வாட்டர் பொல்யூஷன். ஓகேங்களா, ஸோ வாட்டர் பொல்யூஷன் வந்துட்டு ஆல்டரிங் இட்ஸ் குவாலிட்டி ஸோ தட் இட் பிகம்ஸ் அன்ஃபிட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் இட்ஸ் யூஸ். ஓகேங்களா, அதை வந்துட்டு வாட்டரை வந்துட்டு டோட்டலாக அன்ஃபிட் பண்ணிடுறது தான், அதை குடிக்க முடியாதபடி ஆக்கிடுறது தான். ஓகேங்களா,
ஸோ எப்போ வரும் அப்படின்னா when the chemicals or nutrients or waste enters faster than they are removed by natural, they can be removed by natural processes. ஸோ வாட்டர் பொல்யூஷன் டைப்ஸ் என்னன்னா வந்துட்டு ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல், ஃபிசியாலஜிக்கல் அப்படின்னு வந்துட்டு 4 டைப். ஓகேங்களா, 4 டைப். ஃபிசிக்கல்னா வந்துட்டு வாட்டர் அதுவாகவே வந்துட்டு இப்போ ஃபார் ஏதாவது வந்துட்டு தண்ணிக்குள்ளார வந்துட்டு ஏதாவது சம் பொல்யூட்டன்ஸ் வந்துட்டு அதுவே ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது மீன்லாம் செத்து போகுது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வாட்டர் வந்துட்டு பொல்யூட் ஆகும். கெமிக்கல் அப்படின்னா நம்ம கெமிக்கல் வேஸ்ட்டு. ஓகேங்களா, பயாலஜிக்கல் அப்படின்னா வந்துட்டு பயாலஜிக்கல் ரேடியாக்டிவ் மெட்டீரியல் ஏதாவது வந்துட்டு உள்ளார போடுறோம் வாட்டரில் அப்படின்னா அந்த மாதிரி வந்துட்டு பொல்யூட் ஆகும். ஸோ வாட்டர் எதனாலாம் இதாகுது சோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாஷிங் க்ளோத்ஸ் ஆஃப் டிசீஸ்டு பர்சன்ஸ். ஓகேங்களா, பாத்திங் ஆஃப் கேட்டில்ஸ் இன் ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸ், இது எல்லாமே வந்துட்டு அது ஒரு டிசீஸ்டு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களோட துணியை வந்துட்டு துவைக்கிறது. ஓகேங்களா, ஸோ ஆடு மாடெல்லாம் இப்போ ரிவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரிவரில் வந்துட்டு ரன்னிங் வாட்டர் இருக்கும். ரன்னிங் வாட்டரில் வந்துட்டு உங்களுக்கு இப்போ நம்ம ஏதாவது ஒரு இது கிடக்கணும் அப்படின்னா அது அப்படியே அடிச்சுட்டு போயிடும். சம்டைம்ஸ் அந்த வாட்டர் அப்படியே வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. இதே வந்துட்டு ஒரு பாண்டு இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு அதே இடத்துல வந்துட்டு செட்டில் ஆயிரும். ஒரு மாடை குளிப்பாட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி அதுக்குள்ளாரே தான் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இட் கெட்ஸ் அஃபெக்டட் மோர். ரிவர் வாட்டரோட பாண்ட் வாட்டர் அஃபெக்ட் ஆகும். ஸோ இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டை வந்துட்டு டம்ப் பண்ணுறது, அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் அண்ட் இன்டென்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் கெமிக்கல் மேன்யூஸ். ஸோ கெமிக்கல் மேன்யூஸ் இதெல்லாம் நிறைய போட்டு ஸோ அது வந்துட்டு தண்ணி இதாகும். ஓகேங்களா, ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட், டிஸ்சார்ஜ் ஃப்ரம் நியூக்ளியர் பிளான்ஸ், டிஸ்சார்ஜ் ஃப்ரம் சீவேஜ். ஸோ சீவேஜ் வந்து இது எல்லாமே வந்துட்டு வாட்டரை வந்துட்டு இது பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இண்டஸ்ட்ரியல் சீவேஜ் இன்க்ளூட் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ். என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ்னா கெமிக்கல், ஃபர்டிலைசர், பேப்பர் பல்பிங், டிஸ்டிலைசர்ஸ், ஆயில் அண்ட் சோப், இந்த மாதிரி வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து இது வருது. ஓகேங்களா, ஸோ அதே தான் ஹசார்டஸ் கெமிக்கல்ஸ் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கிரீஸு, ஆயில், கெமிக்கல்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி தேவையில்லாத இதெல்லாம் வந்துட்டு ரிவர்ஸில் வந்துட்டு கலக்கிறதுனால வந்துட்டு ஸோ இந்த வாட்டர் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு இதாக. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இதில் எடுத்த நம்ம இந்தியாவிலேருந்து எடுத்த ஃபோட்டோஸ் தான் மேக்ஸிமம். ஓகேங்களா, ஸோ டொமஸ்டிக் சீவேஜ் இதெல்லாம் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் சீவேஜ். இப்போ நம்ம பார்த்தோம் ஆயில் ஸ்பில் இந்த மாதிரிலாம் நம்ம சென்னையிலே வந்துட்டு ஒரு கொஞ்சம் 2-3 வருஷம் முன்னாடி இருந்துச்சு. ஆயில் ஸ்பில் வந்துட்டு நடந்துச்சு. சரிங்களா, ஸோ அப்போ 5-6 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆயில் ஸ்பில் நடந்தப்ப சம்திங் அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுன்னு தெரியாமல் பக்கெட்டில் வந்து எடுத்து ஊற்றிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் நியூஸ் வந்துட்டு பார்த்துருக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் சீவேஜ். ஸோ டொமஸ்டிக் சீவேஜ் அப்படின்னா வந்துட்டு நம்ம வீட்டில் இருந்து சரிங்களா நம்ம வீட்டில் கிச்சன் வேஸ்ட்டில், ஹாஸ்பிட்டல் வேஸ்ட்டில் இருந்து அந்த இது அது வந்துட்டு சீவேஜில் கலக்குது, தண்ணியில் கலக்குது அப்படின்னா வந்துட்டு ஸோ அதை தான் வந்துட்டு டொமஸ்டிக் சீவேஜ். ஓகேங்களா, இந்த டொமஸ்டிக் சீவேஜை வந்துட்டு நாட் ட்ரீட்டட் ப்ராப்பர்லி அண்ட் எஃப்ளூயன்ட் ரிசீவ்ட் இஸ் டிஸ்சார்ஜ், இட் பொல்யூட்ஸ் த வாட்டர். ஸோ ஒழுங்காக வந்துட்டு ட்ரீட் பண்ணாமல் டைரெக்டாக வந்துட்டு தண்ணியில் விட்டுட்டோம், இந்த எஃப்ளூயன்ட் எல்லாம் எடுக்காமலே வந்துட்டு விட்டுட்டோம் அப்படின்னா வந்துட்டு அது தண்ணியை வந்துட்டு ரொம்ப பொல்யூட் பண்ணும். இட் இஸ் அன்சேஃப் ஃபார் ஹியூமன்ஸ். ஓகேங்களா, அன்சேஃப் ஃபார் ஹியூமன்ஸ். வேற மிஸ்சலேனியஸ் சோர்சஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா எங்கேயாவது ஃபால்ட்டி ஜாயின்ஸ் அண்ட் கிராக்ஸ். ஸோ ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட், நேவிகேஷன் ஷிப்ஸ், ரன் ஆஃப், ஸ்டோரேஜ் ஆஃப் வாட்டர், ட்ராவல், இதெல்லாம் வந்துட்டு வேற சோர்சஸ் விச் வாட்டரை வந்துட்டு பொல்யூட் பண்ணுற வேற சோர்சஸ். ஓகேங்களா, வேற சோர்சஸ். இந்த டாபிக் ஜென்ரல் தான். ஓகேங்களா, அதனால வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு நீங்கள் இதை தெரிஞ்சுங்க. ஜென்ரல் டாபிக் இது. என்விரான்மெண்டல் பொல்யூஷனுங்கிறது ஜென்ரல் டாபிக் தான். ஓகேங்களா, polluted groundwater is a major source of spread disease and cause fatal disease. இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு கிரவுண்ட் வாட்டர் நம்ம ஒரு இடத்துல அப்படியே குப்பையை டம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். டம்ப் பண்ண இப்போ ஒரு மழை பெய்யுது, அந்த குப்பை இருந்த இடத்துல மழை பெஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா அந்த தண்ணி அந்த குப்பை மேல போட்டு அந்த தண்ணி வந்துட்டு உள்ளார போகும். அந்த குப்பையில வந்துட்டு வேஸ்ட் எது வேணாலும் இருக்கலாம். சரிங்களா, ஸோ அந்த தண்ணி உள்ளார போய் இட் பொல்யூட்ஸ் கிரவுண்ட் வாட்டர் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு உங்களுக்கு பொல்யூட் பண்ணிடும். அப்போ நம்ம போர் போட்டு எடுக்கும் போது ஸோ அந்த தண்ணி யூஸ் பண்ணும்போது இட் காசஸ் ஃபேட்டல் டிசீசஸ். ஓகேங்களா, இண்டஸ்ட்ரியல் effluents when mixed with the drinking water can cause kidney, lungs, brain, reproductive இது எல்லாத்தையுமே வந்துட்டு டேமேஜ் பண்ணலாம். ஓகேங்களா, அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் ஆர் அஃபெக்டட் டியூ டு த அட்வர்ஸ் pH levels. ஸோ pH லெவல் வந்துட்டு ரொம்ப அசிடிக்காக இருக்க வந்துட்டு ஸோ மீன்லாம் வந்துட்டு செத்துரும். சரிங்களா, ஸோ அல்கிலிட்டியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அந்த சாயிலோட அல்கிலிட்டியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு வரும். வாட்டர் பொல்யூஷனை எப்படி இது பண்ணுறது அப்படின்னா வந்துட்டு ஸோ கவர்மெண்ட் வந்துட்டு இதுக்கு நெசசரி ஸ்டெப்ஸ் வந்துட்டு எடுக்கணும். குப்பையை டம்ப் பண்ணுற இதுக்கெல்லாம் நெசசரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும். சூட்டபிள் சயின்டிஃபிக் டெக்னிக் ஷுட் பி இம்ப்ளிமெண்டட் இன் கேட்ச்மெண்ட் ஏரியாஸ். எங்கெங்கெல்லாம் தண்ணி அந்த மாதிரி தேங்குதோ இல்லை எங்கெங்கெல்லாம் மிக்ஸ் ஆகுதோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு சூட்டபிள் ஏதாவது மெஷர்ஸ் வந்துட்டு எடுக்கணும்.
இண்டஸ்ட்ரியல் பிளான்ட் ஷுட் ஹவ் ப்ராப்பர் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு இருக்கணும். அந்த வாட்டரை ட்ரீட் பண்ணி தான் வந்துட்டு நம்ம வெளியே அனுப்பணும். அப்படியே வந்துட்டு இண்டஸ்ட்ரியிலேருந்து அனுப்பக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்துட்டு மெயின் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது வாட்டர் பொல்யூஷன் அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சாயில் பொல்யூஷன், நிலத்தை வந்துட்டு பொல்யூட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ சாயில் பொல்யூஷன் வந்துட்டு கண்டாமினேஷன் ஆஃப் சாயில் தான். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்துட்டு சாயில் கண்டாமினேட்டாக இருக்குது அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் சாயில் பொல்யூஷன். இது மெயினாக எதனாலனா பெனிட்ரேஷன் ஆஃப் ஹார்ம்ஃபுல் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் இன்செக்டிசைட்ஸ். இப்போ நம்ம வயலுக்கு ஒரு செடியெல்லாம் இருக்குது, மெயின் இது எதில் எப்படி பொல்யூட் ஆகுது அப்படின்னா வந்துட்டு ஒன்று வந்துட்டு குப்பையெல்லாம் வந்துட்டு டம்ப் பண்ணுறதுனால மெயின் இது. இன்னொன்று என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ வயல்வெளியில் இருக்குது நிறைய வந்துட்டு அந்த செடிக்கெல்லாம் வந்துட்டு பெஸ்டிசைட்ஸ் இன்செக்டிசைட்ஸ் அடித்து அந்த மண்ணை வந்துட்டு நம்ம இதாக்கிடுறோம். ஓகேங்களா? அந்த செடியை வளர்க்குறோம்னு சொல்லி அந்த மண்ணை வந்துட்டு மலட்டாக்கிடுறோம். அந்த மண் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு அது நச்சுத்தன்மை வந்துட்டு அடைஞ்சிருது. அடுத்தது வேற கிராப் போட்டாலுமே வந்துட்டு அந்த நச்சுத்தன்மை வந்துட்டு போகிறதில்ல. ஸோ ப்ராமினன்ட் சோர்சஸ் எது அப்படின்னா வந்துட்டு சாயில் இது பொல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மைனிங், ஸ்மெல்டிங், வெஹிக்கிள் எமிஷன், indiscriminate use of agriculture chemicals, so dispose of industrial sludge, இது எல்லாமே வந்துட்டு prominent sources of soil pollutions. Once pollutants enter into soil, their concentration increase and accumulate the food chain. ஓகேங்களா? முக்கியமானது. ஸோ ஒரு தடவை வந்துட்டு பொல்யூட்டன்ஸ் உள்ளார என்டர் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு சாயிலை வந்துட்டு அதை டேமேஜ் பண்ணிட்டு அந்த மண்ணால் இருக்கக்கூடிய இப்போ நம்ம பார்த்தோம், இப்போ அந்த மண்ணில் இருந்தால் வந்துட்டு கிராஸ் வருது, அதை தான் வந்துட்டு ரேபிட் ஃபீட் பண்ணுது, சாப்பிடுது. அந்த ரேபிட்டை தான் உல்ஃப் வந்துட்டு சாப்பிடுது, உல்ஃப் தான் டைகர். ஸோ இப்போ இந்த ஃபுட் செயின்லேயே வந்துட்டு ஒரு பெரிய வந்துட்டு கேப் வரும், ஃபுட் செயினே வந்துட்டு பிரேக் ஆகிற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? The health hazards are mainly due to exposure of volatile compound. Volatile compoundனா ஏதாவது வந்துட்டு ஹெவியாக வந்துட்டு அஃபெக்ட் பண்ணக்கூடிய வந்துட்டு காம்பவுண்ட் ஏதாவது வந்துட்டு அப்படியே மண்ணில் அதை ஒழுங்காக ட்ரீட் பண்ணாமல் வந்துட்டு போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ it usually alters the metabolism of microorganisms and anthropods of the soil environment, thus affecting the primary food chain. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பூமியில் உள்ள சின்ன சின்ன ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு இதுக்கு தேவை. மண்புழு வேற நிறைய இதெல்லாம் வந்துட்டு மண்ணுக்கு தேவை. இவங்க பெஸ்டிசைட்ஸ் அடித்து அது எல்லாத்தையுமே வந்துட்டு கொண்டுருவாங்க. ஸோ இதனால் வந்துட்டு அந்த ஃபுட் செயின் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு பிரேக் ஆகுது. ஓகேங்களா? அந்த ஃபுட் செயின் வந்துட்டு பிரேக் ஆகுது. ஓகே. ஸோ இந்த சாயில் பொல்யூஷன்னால என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு டிக்ரீஸ் இந்த சாயில் ஃபெர்டிலிட்டி, சாயில் எரோஷன், டாக்ஸிக் டஸ்ட் வந்துட்டு அந்த இதில் வந்துட்டு ஃபார்ம் ஆகிறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சாயில் பொல்யூஷன்னால. ஓகே. இந்த பொல்யூட்டன்ஸ்லாம் வந்துட்டு இப்போ இந்த சாயிலில் இருக்க பொல்யூட்டன்ஸ் மழை பெய்யுது அப்படின்னா வந்துட்டு இந்த சாயிலிருந்து பட்டு பக்கத்தில் உள்ள ரிவர்ஸ் அதுக்கெலாம் போகுது அப்படின்னா அங்கே உள்ள ஃபிஷ் பிளான்ஸை வந்துட்டு அது கொண்டு வரும். சரிங்களா? crop grown on polluted soil may pass the pollutants to consumers. ஸோ இது அந்த செடியிலேருந்து வந்துட்டு நமக்கு கன்சியூமர்ஸ்க்கு வந்துட்டு அந்த நோயை வந்துட்டு பரப்புது. ஓகேங்களா? சாயில் ஃபர்டிலிட்டி இஸ் ரெடியூஸ், கரோஷன் ஆஃப் ஃபவுண்டேஷன் அண்ட் பைப் லைன்ஸ், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு வரும். ஓகேங்களா? கண்ட்ரோல் என்ன பண்ணும் அப்படின்னா எரேஷன் ஆஃப் சாயில் அட் கண்டாமினேட்டட் சைட்ஸ். ஸோ அங்கே இது ஒரு வார்னிங் இது போட்டு அந்த டோட்டல் ஏரியாவையும் வந்துட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் வந்துட்டு சாயில் இது இருக்கோ அந்த ஏரியாவை அப்படியே வந்துட்டு கண்டாமினேட்டட் இதை தனியாக வச்சிடணும். ஓகேங்களா? வச்சுட்டு ஸோ அதை வந்துட்டு அந்த சாயிலோட அந்த இதுலேருந்து கிரவுண்ட் வாட்டருக்கு எப்படி அஃபெக்ட் ஆகாமல் இருக்குமோ அதை நம்ம இது பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் சாயில் வேப்பர் வித் ஆக்டிவ் எலக்ட்ரோமெக்கானிக்கல் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ அந்த கிரவுண்ட் வாட்டரில் நான் வந்துட்டு அஃபெக்ட் ஆகக்கூடாது, அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நம்ம சில டெக்னிக்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். ஆக்டிவ் மெக்கானிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் இது இன்டெப்த்தாக நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? excavate the soil to a disposed site away from the sensitive ecosystem contact. ஸோ இப்போ ஒரு சாயிலில் கண்டாமினேட்டட் ஜோன் இருக்குது, அது பக்கத்தில் வந்துட்டு ஒரு காடு அந்த மாதிரி நிறைய நல்ல ஏரியா இருந்துச்சுன்னா இப்போ இந்த ஏரியாவில் உள்ள அந்த சாயிலை எடுத்து வேற ஏற்கனவே அஃபெக்ட் ஆகி ஏதாவது ஒரு ஏரியா இருந்துச்சுன்னா அங்கே கொண்டு போய் வந்துட்டு நம்ம வச்சிடணும். ஸோ இந்த எக்கோசிஸ்டம் வந்துட்டு இதாகாமல். ஓகேங்களா? ஸோ நாய்ஸ் பொல்யூஷன். ஓகேங்களா? நாய்ஸ் பொல்யூஷன் அடுத்தது. So due to increase in the pollution, the number of vehicles, other equipments have increased, thus leading to noise pollution. நம்ம காதுக்கு வந்துட்டு குறிப்பிட்ட டெசிபிள் சவுண்டு தான் வந்துட்டு கேட்கணும். ஸோ அந்த டெசிபிளுக்கு மேலே அதிகமாக வந்துட்டு சவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் நாய்ஸ் பொல்யூஷன். இது வெஹிக்கிள்ஸ்னால,
இண்டஸ்ட்ரீஸ் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் இப்போ ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்துட்டு வரது. ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு ப்ராப்பர் டிசைன் அண்ட் ப்ராப்பர் ப்ரொவைடிங் இன்சுலேஷன் மெட்டீரியல்ஸ் மூலியமா வந்துட்டு நம்ம இதை அவாய்ட் பண்ணலாம், ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நாய்ஸ் ஸ்டாண்டர்ட் சிபி, அதாவது சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்துட்டு எவ்வளோ டெசிபல் நாய்ஸ் வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கு. ஓகேங்களா. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம்னா வந்துட்டு 70 to 75. ஓகேங்களா. கமர்ஷியல் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மேக்ஸிமம் மினிமம் தான், மினிமம் 55, மேக்ஸிமம் 65. ரெசிடென்ஷியலுக்கு வந்துட்டு 45 டெசிபல் டு 55 டெசிபல். சைலண்ட் ஜோன்ல வந்துட்டு 40 டெசிபல் டு 50 டெசிபல் வந்துட்டு இவ்வளோதான் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா. the sound which gives pleasure and comfort to the listener, அதான் வந்துட்டு ஸ்வீட் சவுண்ட் அப்படின்னு சொல்றோம். எது வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளா இருக்கோ இதுதான் வந்துட்டு நாய்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ நாய்ஸ் வந்து டெசிபல் டிபியில் வந்துட்டு மெஷர் பண்ணுறோம். நாய்ஸ் லெவல் வந்துட்டு 40 டிபி டு 60 டிபி. ஸோ அதுதான் வந்துட்டு ஹியூமன் இயருக்கு வந்துட்டு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. 40 டிபி டு 60 டிபி தான் வந்துட்டு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. இந்த பிபிடிலாம் இல்லாதீங்க, ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ கண்டினியூஸ் இன்டென்சிட்டி ஆஃப் 120 டிபி டு 150 டிபி. ஸோ இது என்ன பர்மனன்ட் டெஃப்னஸ் அதுக்கு வந்துட்டு லீட் பண்ணும். கண்டினியூஸாக வந்துட்டு 120 டிபி டெசிபல்லேருந்து 150 டெசிபல் வரைக்கும் சவுண்ட் கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா பர்மனன்ட் டெஃப்னஸ் வரும். ஸோ நாய்ஸ் அபோவ் 60 டிபி வந்துட்டு சில நேரம் வந்துட்டு நாசே, சரிங்களா, நாசே, ஹெட்டேக், வாமிட்டிங் சென்சேஷன், இது எல்லாமே வந்துட்டு நமக்கு இது. ஸோ லாஸ் ஆஃப் ஸ்லீப், இரிட்டேஷன் இன் மைண்ட், ஹைப்பர் டென்ஷன், ஸோ ஹார்ட் ஃபெயிலியருக்கும் வந்துட்டு இது கொண்டு போய் விடும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க, அதிக நாய்ஸ் பொல்யூஷன். ஓகேங்களா. ஸோ இரிட்டேஷன், நர்வஸ்னஸ், இன்க்ரீஸ் ஸ்ட்ரெஸ், பிளட் ப்ரெஷர் எல்லாமே வந்துட்டு இது போகும். ஸோ சோர்சஸ் ஆஃப் நாய்ஸ் பார்த்தோம். டொமஸ்டிக்னா ரேடியோ, டெலிவிஷன், ரெக்கார்ட் பிளேயர். பப்ளிக் நாய்ஸ் வந்துட்டு லவுட் ஸ்பீக்கர். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு திருவிழாக்கள், இப்போ இல்லை கோயில் இது, சர்ச்சில் இது, இல்லை தர்கா, வாட் எவர் இட் இஸ், ஸ்பீக்கர்ஸ் வச்சிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ டிராஃபிக் நாய்ஸ் பார்த்தோம்னா மியூசிக், ஹார்ன்ஸு. ஸோ நல்ல அதிகம் இப்போ இந்த புல்லட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் அதிகமாக வச்சு இரிட்டேட் பண்ணுற மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நிறைய வச்சுருக்காங்க டிராஃபிக் நாய்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் நாய்ஸும் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா. கன்ஸ்ட்ரக்ஷன் நாய்ஸும் வந்துட்டு, ஸோ இந்த வைப்ரேட்டர் இல்லை மிக்சர் மிஷினே போடுறோம் அப்படின்னா வந்துட்டு அதுலேருந்து வரக்கூடிய சவுண்ட்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரியல் நாய்ஸும் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஸ்டோன் கிரஷிங் இண்டஸ்ட்ரி, கிளாஸ் ஃபேக்ட்ரி, இது எல்லாமே வந்துட்டு இருக்குது இண்டஸ்ட்ரியல் நாய்ஸும். ஸோ நாய்ஸ் அபாட்மெண்ட், நாய்ஸை வந்துட்டு எப்படி வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா, நாய்ஸ் கேன் பி கண்ட்ரோல் பை ஆப்ரேட்டிங் டிவி, ரேடியோ வால்யூம் வந்துட்டு கம்மியாக வைக்கிறது. ஸோ ஃபெஸ்டிவல் அப்போ அந்த லவுட் ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்துட்டு பெர்மிசிபிள் லிமிட்ஸில் வந்துட்டு இருக்கணும். ஸோ கேட்குற மாதிரி சவுண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. இண்டஸ்ட்ரியல் நாய்ஸ் வந்துட்டு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த சவுண்ட் ப்ரூஃபிங்லாம் கொடுத்து அந்த இண்டஸ்ட்ரி இதை வந்துட்டு நம்ம இது பண்ணோம். ஓகே. நாய்ஸ் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் வந்துட்டு ரிடக்ஷன் ஆஃப் சோர்சஸ் ஆஃப் நாய்ஸ், யூசஸ் ஆஃப் சவுண்ட் அப்சர்விங் சைலன்சர். ஓகேங்களா. இதை மெயினாக வந்துட்டு யூஸ் பண்ண சவுண்ட் அப்சர்விங் சைலன்சர்ஸ். ஸோ த்ரூ லா அப்படின்னா வந்துட்டு நம்ம லாஸ் வந்துட்டு போட்டணும். ஒரு வண்டி இருக்குது அப்படின்னா இவ்வளோ சவுண்டு தான் வந்துட்டு இது பண்ண முடியும் அப்படின்னு வந்துட்டு ஸ்ட்ரிக்ட் லாஸ் வந்துட்டு இது பண்ணணும். இப்போ ரீசெண்டாக நியூஸ் எல்லாம் பார்த்துருப்போம், அந்த ஹாரன் வந்துட்டு ஏர் ஹாரனை வந்துட்டு ஆர்டிஓ வந்துட்டு கழட்டியிருப்பாங்க பஸ்ஸில் இருந்து அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி லாஸ் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு போடணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஏர் பொல்யூஷன், காற்று மாசு அடைகிறது. ஸோ த அக்யூமுலேஷன் ஆஃப் டிஸ்ட்ரக்டிவ் எலமெண்ட்ஸ் இந்த ஏர் ஃப்ரம் நேச்சுரல் டு அன்நேச்சுரல் சோர்சஸ் சிஸ்டம் டஸ் ஏர் பொல்யூஷன். ஓகேங்களா. ஸோ இதை என்ன சொல்லலாம், கேன் பி டிஃபைன்ட் அஸ் பிரசன்ஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் கண்டாமினன்ட்ஸ், டஸ்ட், ஸ்மோக், விச் ஆர் இன்ஜூரியஸ் டு ஹியூமன் பீயிங்ஸ், பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இதை தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு ஏர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்க்ரீஸ் இன் பொல்யூஷன் எதனால் அப்படின்னா, பொல்யூஷன் எல்லா இதுலேயுமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. டிராஃபிக் பொல்யூஷன், ஸோ இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோமொபைல் இன்ஜின், அக்ரிகல்ச்சர், எல்லாத்துலேயுமே வந்துட்டு நமக்கு பொல்யூஷன் வருது. ஓகேங்களா. தெர்மல், நியூக்ளியர் பவர் பொல்யூஷன் எல்லாத்துல இருந்தால், இண்டஸ்ட்ரீஸில் இருந்தாலும் மேக்ஸிமம் புகை வந்துட்டு அவங்க அந்த இதெல்லாம் வந்துட்டு ஃபில்டர் பண்ணி அனுப்புகிறாங்களா இல்லையானே தெரியல. சரிங்களா. பாதி இது அந்த மாதிரி வந்துட்டு பொல்யூட் ஆகுது. நேச்சுரல் சோர்சஸ் பார்த்தோம்னா வந்துட்டு அட்மாஸ்பியர் கிரியேஷன், டஸ்ட் அண்ட் ஏரோசால், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பாலன்ஸ், ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ். பாலன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம அந்த மகரந்த சேர்க்கை இருக்குல்ல, அதனால வந்துட்டு பொல்யூட் ஆகுறோம். அதுல இருந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து மூக்கில் போயிடுறதுனால அதுல இருந்து பொல்யூட் ஆகுறோம் அப்படின்னு. இது ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ்னா ஜென்ரலாகவே பூமியில வந்துட்டு இருக்கிறது. ஓகேங்களா. ஒரு வல்கானிக் எரப்ஷன் இருக்கு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல புகை வந்துட்டு சில ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு நம்மள இது பண்ணும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நேச்சுரல் சோர்சஸ், இது எல்லாமே நேச்சுரலாக. மேன்மேட் வந்துட்டு
கம்பஷன் ஆஃப் ஃபியூவல் அப்படின்னா ஃபியூவல் எரிக்கிறதுனால நம்ம காருக்கு போகிறோம் டீசல் போடுறோம் டீசல் எரிக்கிறதுனால வெளில கார்பன் டை ஆக்சைடு வருது. இட் இஸ் அ பொல்யூஷன். தெர்மல் அண்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஓகேங்களா, வெஹிகுலர் பொல்யூஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸில் உள்ள பொல்யூஷன், சானிடேஷன், சிஸ்டம் ஆஃப் சானிடேஷன் அப்படின்னா வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம சில வேஸ்ட் எல்லாத்தையுமே போட்டு எரிச்சு அதுலேருந்து இது வருதுல, ஸோ அதுதான். ஸோ அந்த மாதிரி பொல்யூட்டன்ஸ். ஸோ ஹியூமன் ஹெல்த்துக்கு வந்துட்டு எந்தெந்த ஏர் பொல்யூட்டன்ஸ் என்னென்ன மாதிரி டிசீஸை காஸ் பண்ணுது அப்படின்னு. ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு மெயினாக ரெஸ்பிரேட்டரி இதை தான், சரிங்களா, மெயினாக ரெஸ்பிரேட்டரி இதை தான் வந்துட்டு பாதிக்கும். சஃபகேஷன், ரெஸ்பிரேட்டரி டிசீஸ், இரிட்டேஷன் ஆஃப் ஐஸ் அண்ட் த்ரோட். ஹைட்ரஜன் சல்ஃபைட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அதுவும் டேஞ்சர் ஆர் ரெஸ்பிரேட்டரி பேரலைசிஸ். நைட்ரஜன் ஆக்சைடு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு bronchitis, ஒடிமா இன் லங்ஸ். ஸோ எல்லாமே வந்துட்டு ஆஸ்துமா ரிலேட்டட் இதுமா. ஸோ கார்பன் மோனாக்சைடு லங் டிசீஸ் அண்ட் ஸ்லோ பாய்சனிங். ஹைட்ரஜன் ஃப்ளூரைட், ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு ஸ்கின் டிசீஸ். ஸோ ஸ்கின் டிசீஸ் இல்லைனா வந்துட்டு ஃப்ளூரோசிஸ் அப்படின்னு வந்துட்டு ஒரு நோய் வரும். ஓகே, ஒன் ஃப்ளூரோசிஸ் இல்லை. ஆக்சிடென்ட்ஸ் வந்துட்டு லங் டிசீஸ், ஆர்சனிக் வந்துட்டு ஸ்கின் டிசீஸ். இந்த மாதிரி வந்துட்டு மெயினாக வந்துட்டு ஏர் பொல்யூட்டன்ஸ்னால வரக்கூடியது வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி இது லங் டிசீஸ் தான் வந்துட்டு மெயினாக வரும். ஓகேங்களா, மெயினாக அதுதான் வந்துட்டு வரும். ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்துட்டு இது இது ஏர் பொல்யூஷன்லேயும் வரும். இது எல்லா டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன்லேயும் வரும். அனிமல்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுறது. ஓகேங்களா, சாயில் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், எல்லா டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன்ஸ்லேயும் வந்துட்டு வரும். ஓகேங்களா. ஸோ இது ஒரே நிமிஷம். ஓகே, அந்த தேவையில்லை. இது இதில் பாதி ஸ்லைடு தான் இருக்கு. ஸோ இந்த பொல்யூஷன் இதில் பாதி ஸ்லைட் தான் நான் எடுத்திருக்கேன். நான் இன்னும் முழு ஸ்லைடு வேறு எதாவது டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நான் உங்களுக்கு கரெக்டான ஸ்லைடை டவுன்லோட் பண்ணிட்டு அதை மீதி இதை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு ஈவினிங் இந்த கிளாஸை கண்டினியூ பண்ணிக்கலாம்ப்பா. ஓகே, ஸோ நான் ஸ்லைட்ஸை இது பண்ணிவிட்டு நான் இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ வேறு என்னென்ன டாபிக்ஸு பேலன்ஸ் இருக்கோ இதில் அது எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்க்கலாம். ஈவினிங் வந்துட்டு கிளாஸ் டைமிங் வந்துட்டு போடுறேன். ஸோ அதில் வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த பொல்யூஷன்ஸ், ஆசிட் ரெயின், அந்த மாதிரி வந்துட்டு நிறைய இது இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு பிபிடி இருக்குது. நான் அதை எடுத்துகிட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு கிளாஸை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்யூப்பா.